வணக்கம். மின்னல் டிவி செய்திகள். இன்றைய முதன்மை செய்திகள். இலவச வீட்டுமனை பட்டா கோரி குருவிக்கார குடும்பங்களை சேர்ந்த ஏராளமானோர் சட்டப்பேரவையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் உள்ள குப்பை தொட்டியில் காலி மது பாட்டில்கள் கடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி தொகுதியான தட்டாஞ்சாவடியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரியும் பல ஆண்டுகளாக செயல்படாத ஹைமாஸ் விளக்குகளுக்கு மலர் வளையம் வைத்து அதிமுகவினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இலவச வீட்டுமனை பட்டா கோரி குருவிக்கார குடும்பங்களை சேர்ந்த ஏராளமானோர் சட்டப்பேரவையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அருகே உள்ள களித்தீர்த்தால்குப்பம் பகுதியில் ஏராளமான குருவிக்கார குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் இலவச வீடுமனை பட்டா கோரி பலமுறை அமைச்சர், முதல்வர் உள்ளிட்டோரிடம் மனுக்களை கொடுத்துள்ளனர். ஆனால் அவர்களுக்கான வீட்டுமனை பட்டா வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் முதல்வரை சந்தித்து மனு அளிக்க அவர்களில் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் சட்டப்பேரவை வளாகத்திற்கு வந்தபோது காவலர்கள் அனுமதிக்கவில்லை. இதையடுத்து வாயிலில் நின்று காவலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் பழங்குடியினர் அமைப்பின் சார்பில் முதல்வரிடம் பட்டா கோரி மனு அளிக்க உள்ளதாகவும் கூறினார். அதன் பிறகு முதல்வரிடம் பழங்குடியினர் அமைப்பை சேர்ந்தவர்கள் மனு அளித்தனர். மனு மேல மனு கொடுக்கிறோம். இந்த அதிகாரி ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. என்னதான் மக்கள் செய்யறோம் அது செய்யறோம் சொல்றாங்க. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் உள்ள குப்பை தொட்டியில் காலி மது பாட்டில்கள் கடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கடற்கரை அருகே பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயம் உள்ளது. புதுச்சேரியின் அடையாளமாக உள்ள இக்கோவிலுக்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் தினசரி ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் இக்கோவில் வளாகத்தினுள் உள்ள குப்பை தொட்டியில் பிரசாத தொன்னைகளுடன் வெளிநாட்டு உயர் ரக காலி மது பாட்டில்களும் கடப்பதும், அதனை பெண் தூய்மை பணியாளர் ஒருவர் கருப்பு நிற குப்பை சேகரிக்கும் பையில் கொட்டி கோவில் வளாகத்தில் இருந்து வெளியே கொண்டு செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த வீடியோ பக்தர்கள் மத்தியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதே கோவிலில் ஊழியர்களுக்கு அசைவ பிரியாணி வழங்கியதாக சர்ச்சை எழுந்து விசாரணை நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சரக்கு பாட்டிலுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தொகுதியான தட்டாஞ்சாவடியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரியும் பல ஆண்டுகளாக செயல்படாத ஹைமாஸ் விளக்குகளுக்கு மலர் வளையம் வைத்து அதிமுகவினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தட்டாஞ்சாவடி, ஏனம் என 2 தொகுதிகளில் ரங்கசாமி போட்டியிட்டார். ஏனம் தொகுதியில் தோல்வியடைந்ததை ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதியில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்றார். தட்டாஞ்சாவடி தொகுதியில் வெற்றி பெற்ற அவர் இதுவரை அப்பகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கவில்லை என்றும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. இந்த நிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் சாலைகளை சீரமைக்க வேண்டும், வாய்க்கால்களை தூர்வார வேண்டும், சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும், மின் அழுத்த குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும், பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு மைதானம் அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரி தொகுதி அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில செயலாளர் அன்பழகன் அனுமதியுடன் தொகுதி செயலாளர் கமல்தாஸ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு தாகூர் நகர் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சருமான ரங்கசாமியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பல ஆண்டுகளாக செயல்படாமல் உள்ள ஹைமாஸ் விளக்கு மலர் வளையம் வைத்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில இணை செயலாளர் திருநாவுக்கரசு, மாநில துணை செயலாளர் நாகமணி, அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர் ராஜேந்திரன் உட்பட அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர்.
முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ரூபாய் 16 லட்சம் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்டுள்ள யோகா மையத்தை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ரூபாய் 16 லட்சம் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்டுள்ள ஆரம்ப யோகா மையத்தின் திறப்பு விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி புதிய யோகா மையத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மருத்துவத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வில், துணை இயக்குநர் ஆரம்ப சுகாதார நிலைய டாக்டர் ரகுநாத், முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி டாக்டர் அஸ்வினி, ஹோமியோபதி டாக்டர் தனலட்சுமி, சித்தா டாக்டர் சாந்தி மற்றும் பொதுப்பணித்துறை கட்டிட பிரிவு உதவி பொறியாளர் ரவீந்திரன், இளநிலை பொறியாளர் குமார் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்கள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான தீபாவளி ஊக்கத்தொகையை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து மாநில மார்க்சிஸ்ட் செயலர் ராஜாங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவை மாநில பொருளாதார வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்கும் தொழிலாளர்கள் நலன் புறக்கணிக்கப்படுகிறது. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அரசு அறிவித்தபடி தீபாவளி ஊக்கத்தொகையான ரூபாய் 1500 இன்னும் வழங்கப்படவில்லை. இந்த மார்க்சிஸ்ட் மாநில செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது. உதவித்தொகை கோரி CITU அமைப்பின் சார்பில் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். அவரது காலதாமதத்துக்கான காரணம் புரியவில்லை. தொழிலாளர் துறை ஆணையர் மற்றும் துணை ஆணையருக்கும் தொழிலாளர்கள் மீது அக்கறையும் ஆர்வமும் இல்லை என்பதையே காலதாமதம் உணர்த்துவதாக உள்ளது. ஆகவே இனியும் காலம் தாழ்த்தாமல் தீபாவளி உதவித்தொகையை வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அறிவிப்பின்படி மதவாத கட்சியான பாஜகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கு இடமில்லை என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அறிவித்தபடி மதவாத கட்சியான பாஜகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கு இடமில்லை என்ற அவர், தமிழக திமுக அரசின் செயல்படாத தன்மைகளை மறைக்க சில விஷமிகள் திட்டமிட்டு வதந்தி பரப்புவதாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் எந்த திட்டத்தை தொடங்கினார் ஆட்சியாளர்கள் நிதி ஆதாயம் தேடுவதிலேயே குறியாக உள்ளனர் என்றும், அனைத்து துறைகளிலும் ஊழல் புரையோடி உள்ளதால் நிர்வாக திறனற்ற அரசாக உள்ளது என கூறினார். புதுச்சேரியில் மத்திய மாநில அரசுகளின் நிதி பங்களிப்புடன் கடந்த 2017ஆம் ஆண்டு சுமார் 1800 கோடி அளவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல திட்டங்கள் செயல்படுத்த முடிவு செய்த நிலையில் இதுவரை சுமார் 700 கோடி ரூபாய் மட்டுமே பணிகள் துவங்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளத்தில் 220 பயனாளிகளுக்கு 20 கோடி செலவிலும், குமரகுளப்பள்ளத்தில் 216 பயனாளிகளுக்கு ரூபாய் 45.50 கோடி செலவில் அடுக்குமாடி கட்டிடம் கட்டுவதில் மெகா ஊழல் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டிய அன்பழகன், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நடந்த விஞ்ஞான ஊழல் குறித்து கவர்னர் கைலாஷ்நாதன் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றார். புதுச்சேரி கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் அன்னாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டு சென்றனர். சிவன் கோவில்களில் தினந்தோறும் 16 வகையான பொருட்களால் அபிஷேகம் நடந்தாலும் ஆண்டுக்கு ஒருமுறை ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று நடக்கும் அன்னாபிஷேகம் மிகவும் விசேஷமானதாகும். இந்த அன்னாபிஷேகத்தை கண்குளிர பார்த்தவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பார்கள். அதன்படி ஐப்பசி மாத பௌர்ணமியான புதுச்சேரி கூனிமுடக்கு சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் ஐப்பசி மாத அன்னாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு அன்னம் மற்றும் காய்கறிகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமாக காய்கறிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவத்திரு சிவனடியார், கலியுக பெருமாள் மற்றும் ஆலயக்குழு தலைவர் உட்பட ஆலயக்குழு நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க
2073 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க 2073 பேர் விண்ணப்பித்துள்ளனர். பெயர் நீக்கம் செய்ய 5465 பேரும், முகவரி மாறுதலுக்கு 8067 பேரும் விண்ணப்பித்துள்ளனர். பெயர் சேர்க்கைக்கு இணையம் மூலம் 1904 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இதன் மூலம் இடமாறுதல் விண்ணப்பங்களும் அதிகமாக பெறப்பட்டுள்ளன என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்வதற்காக நவம்பர் 23, 24 தேதிகளில் மீண்டும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுவை மாநிலம் காரைக்கால் பிராந்தியத்தை சேர்ந்த 915 விவசாயிகளுக்கு நெல் உற்பத்தி மானியத்தை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வழங்கினார். புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் பயிர் உற்பத்தி திட்டத்தின்படி நெல் சாகுபடி விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி நிகழ் 2024-25 ஆண்டில் காரைக்கால் பகுதியில் குறுவை பருவத்தில் நெல் சாகுபடி செய்த 794 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு ரூபாய் 82.77 லட்சம், அட்டவணை பிரிவை சேர்ந்த 121 விவசாயிகளுக்கு ரூபாய் 8.81 லட்சம் என மொத்தம் 915 விவசாயிகளுக்கு ரூபாய் 91.58 லட்சம் வழங்கப்படுகிறது. புதுச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மானிய தொகைக்கான காசோலையை புதுவை வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் விவசாயிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வேளாண் இயக்குநர் வசந்தகுமார், காரைக்கால் கூடுதல் வேளாண் இயக்குநர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த தொகையானது விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா மாய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனை மற்றும் பஞ்சமுக தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வரி சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஏம்பலம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வடிவாம்பிகை உடனுரை சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத அன்னாபிஷேக பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுவை அடுத்த நெட்டப்பாக்கம் தொகுதி ஏம்பலம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வடிவாம்பிகை உடனுரை சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தில் 25ஆம் ஆண்டு ஐப்பசி மாத அன்னாபிஷேக பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. பகல் 12 மணி அளவில் சந்திரமௌலீஸ்வரருக்கு அன்னம், காய்கறிகள், பழங்கள் மற்றும் பூக்கள் ஆகியவற்றை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. முன்னதாக சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டதை தொடர்ந்து வழிபாடு நடைபெற்றது. இவ்விழாவில் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கு பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி குமரேசன், ஊர் பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கோவிந்தராஜ் உட்பட கிராம மக்கள் செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். இலவச வீட்டுமனை பட்டா கோரி குருவிக்கார குடும்பங்களை சேர்ந்த ஏராளமானோர் சட்டப்பேரவையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் உள்ள குப்பை தொட்டியில் காலி மது பாட்டில்கள் கடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி தொகுதியான தட்டாஞ்சாவடியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரியும் பல ஆண்டுகளாக செயல்படாத ஹைமாஸ் விளக்குகளுக்கு மலர் வளையம் வைத்து அதிமுகவினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் மின்னல் டிவி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.